போட மறந்துச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோல்டரை உள்ள கொண்டு வரணும். இப்போ ஃபைலை கிளிக் பண்ணி நான் என்ன பண்றேன், ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகுது. அகைன் பொறுமையா பாருங்க, ஃபைலை கிளிக் பண்றேன், ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்றேன், எனக்கு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். இதுல நான் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணி அதுல ஒரு ஏதாவது ஒரு ஃபோல்டர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு 543 அகாடமி பேட்ச் 3 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுனால அதை கிளிக் பண்ணி செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்தா எனக்கு அந்த ஃபோல்டர் அந்த சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துடும். இல்ல நான் கிரியேட்டே பண்ணல அப்படின்னா நோ ப்ராப்ளம், நியூ ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சதுனால ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த ஃபோல்டர் உள்ள வந்துருச்சு. பாத்தீங்கன்னா இந்த மேல உங்களுக்கு தெரியும் 543 அகாடமி பேட்ச் 3 அப்படின்னு உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல காட்டுது. அப்போ அந்த ஃபோல்டர் உள்ள வந்துருச்சு. நேத்தே சொல்லியிருந்தேன், ஃபோல்டருக்கும் ஃபைலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன். ஃபோல்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நான் லைக் அப்பா மாதிரி. அந்த அப்பாவுக்கு கீழே தான் யார் இருக்கா, பசங்க பிள்ளைங்க இதெல்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் ஃபைலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வைக்க வேண்டியது, அப்பாங்கிறது ஃபோல்டர், அப்பாவுக்கு கீழே ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும் இந்த பிள்ளைங்க எல்லாருமே ஃபைல். அப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம ஃபைல் உருவாக்கணும். இது பக்கத்துல என்ன பண்றோம் அப்படின்னா நியூ ஃபைல் இருக்கா, அதை கிளிக் பண்ணி இப்போ ஒரு ஃபைல் நேம் செட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது HTML லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது HTML லாங்குவேஜ். நல்லா கவனிங்க, ஃபைல் நேம நம்ம என்ன வேணா கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு லைக் 543 அகாடமி, அல்லது உங்க பேரு, அல்லது உங்களுடைய ஃபேமிலி நேம், அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் நேம், அல்லது நம்மளுடைய என்ன நேம் வேணா, புக்குக்கு எந்த நேம் வேணா நீங்க ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். ஆனா அது HTML ஃபைல்னு சொன்னா கடைசியில டாட் வச்சு HTML அப்படின்னு சொல்லணும். அப்பதான் கம்ப்யூட்டருக்கு தெரியும் இது HTML ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் ரிப்பீட் பண்றேன், இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நீங்க ஃபைல் நேம் என்ன வேணா கொடுத்துக்கலாம் முன்னாடி, ஆனா இறுதியில டாட் வச்சு HTML போடணும். இப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன், இண்டெக்ஸ் அப்படின்னு ஃபைல் நேம் வைக்கிறேன். இது HTML ஃபைலா கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கறனால நான் டாட் வச்சு HTML அப்படின்னு போடுறேன். போட்டு என்டர் தட்டுறேன். இப்போ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டாட் வச்சு HTML போட்டதுனால இது HTML ஃபைலா கன்வெர்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம், இண்டெக்ஸ் வச்சுக்கலாம், அல்லது புக்னு வச்சுக்கலாம், அல்லது நம்மளுடைய நேம் வச்சுக்கலாம், நம்மளுடைய ஃபேமிலி நேம் வச்சுக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நேம், எந்த நேம் வேணா வச்சுக்கலாம், அது யூசருடைய விருப்பம். ஆனா அது HTML ஃபைலா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டாட் வச்சு HTML போடணும். இப்போ இது HTML ஃபைலா ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம HTML படிக்கிறோம் அப்படிங்கறனால HTML அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, HTML ஒரு டேக நாம ஓபன் பண்ணா கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வாங்க. ஃபர்ஸ்ட் HTML ஓபன் பண்ணிருக்குமா, இப்படிதான் முறை. இது HTML க்ளோஸ்க்கான அடையாளம் என்னன்னா ஒரு ஸ்லாஷ் மட்டும் போட போடும், அவ்வளவுதான். HTML க்ளோஸ் ஆயிடுச்சு. HTML ஓபன் பண்ணிருக்கோம், HTML க்ளோஸ் பண்ணியாச்சு. நீங்க இதை ஆக்சஸ் பண்ண வேண்டாம். கிரிக்கெட் இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, பாருங்க, நாம HTML ஓபன் பண்ணிருக்கோம், தென் HTML க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம HTML பண்ண போறோம் அப்படிங்கறனால. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், வெப்சைட்னா என்ன சொன்னோம், வெப்சைட்னா என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் ஹெட் இருக்கணும், அது கீழே பாடி இருக்கணும். ஓகே, இப்போ நான் ஹெட் ஓபன் பண்ணிக்கிறேன், HEAD ஹெட். என்ன பண்ணேன், ஹெட்டை ஓபன் பண்ணி ஹெட்டை கீழே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா HTML பொறுத்தளவுக்கு ஒரு டேகை நாம ஓபன் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்றதுக்கு என்ன அடையாளம்னா ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணணும், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஹெட்டுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோம், நேரா வெப்சைட் தேரிக்கு போங்க, ப்ராக்டிக்கல் போங்க. என்ன பண்றோம், SHAquaticTricks.com. யாராவது சொல்றீங்க, HTML ஹெட்ல என்ன கொடுக்குறோம், thinkcodetamil.com, லாகின் zenithsafetysolution.com, 543 அகாடமி கோர்ஸ் வீடியோ. என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பேஜ் உடைய டைட்டில் கொடுக்குறோம். அந்த ஹெட்டுக்குள்ள என்ன கொடுக்குறோம், இதான் ஹெட்னு சொல்லியாச்சு ஆரம்பத்துல. இந்த ஹெட்ல என்ன பண்றோம், ஒரு பேஜ் உடைய டைட்டில் கொடுக்குறோம். அப்ப என்ன பண்றேன்னா ஹெட்டுக்குள்ள நான் டைட்டில் ஓபன் பண்றேன், TITLE டைட்டில். டைட்டில் ஓபன் பண்ணி டைட்டில க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், என்னுடைய வெப்சைட் நான் என்ன கிரியேட் பண்ண போறேனோ அந்த வெப்சைட் உடைய டைட்டில் நான் கொடுக்க போறேன். உதாரணத்துக்கு லைக் நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறீங்க, உங்களுக்கான வெப்சைட். அப்ப நான் என்ன பண்ணலாம், தாராளமா உங்க நேம் கொடுக்கலாம்.
அல்லது நான் ஒரு கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் பண்ணி தர போறேன், அல்லது ஒரு பேக்கரிக்கு ஒரு வெப்சைட் பண்ணி தர போறேன், அல்லது இது ஃப்ரீலான்சிங் மாதிரி நான் என்ன பண்றேன், நான் வெப்சைட் செய்து தரப்படும், என்ன இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் ஒரு வெப்சைட் உங்களுக்கு பண்ணி தருவேன், உங்க பிசினஸ்க்கு நான் ஒரு வெப்சைட் பண்ணி தரேன் அப்படின்னா அந்த எந்த பிசினஸோ அந்த பிசினஸ் உடைய பேர் போடணும். உதாரணத்துக்கு பாருங்க, நான் உங்களுக்கு அழகா ஒரு வெப்சைட் பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து aquatic.com அப்படிங்கிற நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுடைய ஒரு வாட்டருடைய சப்ளை சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து என் கம்பெனி பேர் aquatic அப்படிங்கிறது என்னோட கம்பெனியோட பேர். அப்ப அவங்க பேர் தான் நான் போட்டிருக்கேன், aquatic.trichy.com. திருச்சியில தான் இருக்கனால அதுதான் டொமைன் நேம். அந்த நேம்ல டைட்டில் கொடுத்துருக்கிறேன். திங்கோட் தமிழ் அப்படிங்கிறது அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாங்க, அதனால அந்த யூடியூப் சேனலோட பேர் போட்டாச்சு. ஜெனித் சேஃப்டி சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, ஒரு ஆன்லைன் கோடிங் சொல்லி தரக்கூடிய ஒரு கம்பெனி. அவங்களுக்கு ஒரு வெப்சைட் கேட்டாங்க, அது நாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பெரிய வெப்சைட், லைக் ஒரு 20,000 பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு பெரிய வெப்சைட். இது லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போறதுனால அது உங்களுக்கு விசிபிள் ஆயிரும் அப்படினால அது போடாம நான் வச்சிருக்கேன். ரெண்டாவது, இப்போ உங்களுக்காக நான் பண்ணது என்னன்னா 543 அகாடமி கோர்ஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில்ல உங்களுக்காக இப்போ இந்த கிளாஸ்க்கு இந்த பேட்சுக்காக நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி இதுல டே 1 கிளிக் பண்ணா உங்களுக்கு டே 1 வீடியோ வர மாதிரி நான் செட் பண்ணிருக்கேன். லைக் டே 2 கிளிக் பண்ணா எந்த ஒரு வீடியோவும் லைக் இன்னைக்கு ஒரு வீடியோ வராது. ஏன் காரணம், நான் இன்னும் அப்லோட் பண்ணல, ஏன்னா டே 2 இனிதான் போயிட்டு இருக்கு. ஓகே, இதுக்காக வெப்சைட் பண்ணும்போது அதோட டைட்டில் போடணும். அதனால இப்போ பாருங்க, நான் என்ன டைட்டில் போட விரும்புறேன் அப்படின்னா, நான் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்ல போறேன். டைட்டில் பேர் என்ன, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்.com. அப்போ FIRST ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்.com. கண்ட்ரோல் எஸ். என்னாச்சு, கண்ட்ரோல் எஸ் அழுத்தினா சேவ் ஆயிரும். சேவ் ஆச்சா எனக்கு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, இங்க மேல வெள்ளை கலர் கோடு வருதா, புள்ளி டாட் வருதா, அப்போ ஃபைல் இன்னும் சேவ் ஆகலன்னு அர்த்தம். கண்ட்ரோல் எஸ் அழுத்தினா எனக்கு ஃபைல் சேவ் ஆயிரும். இப்போ இந்த ஃபைல் சேவ் ஆயிடுச்சு சார். சேவ் ஆயிடுச்சு சார். இது எப்படி சார் ரன் பண்ணி அவுட்புட் பார்க்கணும், ரொம்ப 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 சிம்பிள். நல்லா கவனிங்க. நான் என்ன பண்றேன், டெஸ்க்டாப்க்கு வந்துட்டேன். வந்துட்டு எந்த ஃபோல்டருக்குள்ள நான் அந்த ஃபைலை சேவ் பண்ணேன், 543 அகாடமி பேட்ச் 3 அப்படின்ற அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் அந்த ஃபைலை உள்ள வச்சிருக்கிறேன். ஏன்னா அவரு தான் அப்பா. 543 அகாடமி பேட்ச் 3 தான் அப்பா. அதுக்குள்ளதான் நம்ம பிள்ளைங்களை பார்க்க போறோம். அப்ப 543 அகாடமி பேட்ச் 3 டபுள் டேப் பண்ணி ஓபன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள பார்த்தா இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. நம்ம அந்த சாஃப்ட்வேர்ல பண்ண அந்த ஃபைல் இதுக்குள்ள இருக்கு. வெறுமனே இது டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஓபன் ஆயிடுச்சு. பாருங்க, மேல டைட்டில் பார்ல நான் என்ன கொடுத்தேன், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்.com அப்படின்னு கொடுத்தனா அந்த டைட்டில் எனக்கு மேல வந்துருச்சு. அவ்வளவுதான், நீங்க வெப்சைட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த டாபிக் புரியுதா புரியலையா? புரியுதுண்ணே. எது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? புரியுது. இல்லண்ணே. ஓகே, இப்ப பாருங்க. நெக்ஸ்ட், இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம், இந்த பாடி இது எம்டியா இருக்கு பாத்தீங்களா, வெள்ளை கலர் இருக்கா. இப்ப இந்த பேஜ்ல எம்டியா இருக்கு. இப்ப இதெல்லாம் பாருங்க எம்டியா இருக்காது, பாடியில் நான் கொடுத்து வச்சிருக்கேன். இதுலயும் எம்டியா இருக்குது, பாடியில் நான் கொடுத்துருக்கேன். எம்டி இல்ல, பாடியில கொடுத்துருக்கேன். பாடியில கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு எதுவுமே காட்டல. இது எம்டியா இருக்கனால பாடியில எதுவும் கொடுக்கல. அப்ப ஹெட்ல என்ன பண்ணுவோம், டைட்டில் கொடுப்போம் அப்படிங்கறதா நல்லா ஆழமா பதிஞ்சுக்கணும். இப்ப அகைன் நான் என்ன பண்றேன், கோடிங்குள்ள போறேன். இப்போ ஹெட்டை நான் முடிச்சாச்சு. ஹெட்டுக்கு அப்புறம் ஹெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹெட் வரைக்கும் முடிச்சாச்சா, ஹெட்டிங் ஓபன் பண்ண, ஹெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் அதுக்குள்ளதான் நான் டைட்டில் அப்படின்னு ஒன்று ஓபன் பண்ணி டைட்டிலையும் க்ளோஸ் பண்ணேன். டைட்டிலையும் நான் கொடுத்துட்டேன், வேலை முடிஞ்சு. இந்த நம்பர்ல என்ன செய்வோம், வேற போய் கொடுத்துப்போமே. உதாரணத்துக்கு 543 academy.com அப்படின்னு கொடுப்போமே. இப்ப என்ன ஆகணும், சேவ் பண்ணுமா இல்லையா, மேல விளக்குல காட்டு பாத்தீங்களா, அப்ப என்ன அர்த்தம், ஃபைல் என்ன சேவ் ஆகலாம்னு அர்த்தம். கண்ட்ரோல் எஸ் எழுதி ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். ஃபைல் இப்போ சேவ் ஆயிடுச்சு. தென் அகைன் நான் என்ன பண்றேன், குரோம் ப்ரௌசருக்கு வரேன். வந்துட்டு நான் வியூ பண்ணி பாக்குறேன். சாரி, ஓகே, வியூ பண்ணி பாக்குறேன். பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்.com அப்படின்னே இருக்கு. இப்போ என்ன பண்ணா, ரீஃப்ரெஷ் பண்ணணும். என்ன பண்ணணும், ரீஃப்ரெஷ் பண்ணணும். ஏன்னா நான் பின்னாடி நான் சேவ் பண்ணி காட்டினா அப்படியே இருக்கு. இப்போ என்ன பண்ண, இந்த பேஜ்ல போய் லைட்டா வச்சு என்டர் தட்டி காட்டுறேன். இப்போ என்ன ஆகுது, ரீஃப்ரெஷ் ஆயிருக்கு. ரீஃப்ரெஷ் ஆன உடனே உங்களுக்கு என்னென்ன மாதிரி இருக்கு பாருங்க, 543 academy.com. நம்ம என்ன கொடுத்துருக்கோம் டைட்டில்ல, 543 academy.com அப்படின்னு கொடுத்துருக்கோம். நமக்கு என்ன இருக்கு, 543 academy.com அப்படின்னு வந்திருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட், நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, இதை எழுதிக்குங்க. ஹெட்டிங் என்ன பண்றீங்க அப்படின்னா, டைட்டில் HTML டைட்டில் அப்படின்னு போட்டு இந்த கோடிங்க அப்படியே எழுதிக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் டைம் எழுதிக்குங்க. முக்கியமான டாபிக் போது
கண்டிப்பா எழுதி ஆகும். எழுதிக்குங்க. 2 minutes தான், சீக்கிரம் எழுதுங்க. சார் இது கம்ப்யூட்டர் மட்டும் பண்ண முடியுமா? கண்டிப்பா கம்ப்யூட்டர் இருக்கணும். அப்ப இல்லாட்டி லேப்டாப், அம்மா லேப்டாப் இருக்குல்ல, அந்த மாதிரி லேப்டாப் இருந்தாலும் போறோம். ஆனா விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் இருக்கணும், அல்லது லேப்டாப்பாவது இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே சார். ஓகேண்ணா. சார் 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 சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சொல்லுங்க. சார் இந்த இப்ப ஒன்ல வந்து ஹெச்டிஎம்எல் எழுதிருக்கீங்க சார். என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறமேட்டு ஒன்ல வந்து ஹெச்டிஎம்எல் எழுதிட்டு அப்புறமேட்டு ஓகே. ஸ்பேஸ் விடாம அடிச்சிருக்கீங்க. அதுவும் ஸ்பேஸ் விட்டுட்டு திருப்பியும் அடிச்சிருக்கீங்க. அப்புறமேட்டு ஸ்பேஸ் விடாம அதுவும் ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருக்கீங்க. புரியல சார். இந்த ஸ்பேஸ் ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ ஸ்பேஸ் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரிமூவ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸ்பேஸ் ஒரு ஓகே மேட்டரே சார். இல்லை. ஓகே, வெரி குட் ஓகே கொஸ்டின். சார். ஓகே, எழுதியாச்சுண்ணா. எழுதியாச்சுங்களா? எழுதியாச்சு சார். எழுதியாச்சுண்ணா. ஓகே, இப்ப அடுத்து பாருங்க. இப்ப அடுத்து பாடி அப்படின்ற டாபிக் பார்க்கணும். ஏன்னா நம்ம பாடின்னு சொல்லியாச்சா இல்லையா? கீழே இந்த வெப்சைட்ல நான் உங்களை இன்வைட் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க, இதுல ஹெட்டிங், இந்த ஒயிட் கலர் கீழே ஃபுல்லா, இது ஃபுல்லா பாடின்னு நம்ம சொல்லியாச்சு. அப்ப இது என்னது? பாடி. இப்ப இந்த பாடியில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம சிம்பிளான ஹெட்டிங் டேக் பத்தி பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த ஹெட்டை க்ளோஸ் பண்றதுக்கு கீழே வந்துட்டு நான் பாடி அப்படின்னு கொடுத்து பாடியை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாடிக்குள்ளதான் என்ன பண்ண போறேன்? எல்லா கோடிங்கும் அடிக்க போறேன். நல்லா கவனிங்க, ஹெட்டோட வேலை முடிஞ்சிருச்சு. இந்த பேஜ் நான் உங்களுக்கு இங்க பாருங்க, இந்த ஹெட்ல டைட்டில் மட்டும் தான் வந்திருக்கு. மீதி இது எல்லாமே எங்க வந்திருக்கு? பாடிக்குள்ளதான் வந்திருக்கு. லைக் இந்த டெக்ஸ்டா இருக்கட்டும், இந்த நேவிகேஷன் பாரா இருக்கட்டும், இந்த பட்டனா இருக்கட்டும், இந்த இமேஜா இருக்கட்டும், இந்த பிரைஸ், இந்த ஆர்டர் நவ், இந்த டாக்குமெண்ட், இந்த இமேஜ், இது எல்லாமே எதுக்குள்ள இருக்கு? பாடிக்குள்ளதான் இருக்கு. எப்பயுமே ஒரு வெப்சைட்ல ரொம்ப 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 முக்கியமா கவனம் எடுக்க வேண்டியது பாடி, இந்த டாபிக்ல தான். இப்ப பாருங்க, இப்ப இந்த பாடியில் நான் என்ன பண்றேன்? லைக் ஒரு ஹெட்டிங் டேக் உருவாக்க போறோம். ஹெட்டிங் டேக்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம புக்ல படிக்கும் பொழுது சில சப்ஜெக்ட் டைட்டில் வரும், மெயின் ஹெட்டிங் வரும். உதாரணத்துக்கு 543 அகாடமி அப்படின்னு தான் மெயின் ஹெட்டிங். அதுக்கு கீழே என்ன இருக்கு? HTML, CSS, JavaScript, PHP, MySQL, Python, React, இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜும் சைடு ஹெட்டிங். அப்ப ஹெட்டிங் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட் ரொம்ப முக்கியமானது. அப்ப பாருங்க, வெல்கம் டு SH Aquatech அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங். கீழே இருக்கிறது ஒரு பேராகிராஃப். பியூர் வாட்டர், பியூர் லைஃப், ட்ரஸ்டட் வாட்டர், ஃபிக்ஸ்ட் சொல்யூஷன் ஃபார் யுவர் ஃபேமிலி அப்படிங்கிறது என்னது? ஒரு பேராகிராஃப். இது பட்டன். மேக்சிமம் பாருங்க ஹெட்டிங்கும் பேராகிராஃபும் தான் இருக்கும். பாருங்க, ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங். இது எல்லாமே என்னது? பேராகிராஃப். தென் லைக் இது ஒரு பேராகிராஃப்,
தென் பட்டன், இது ஒரு ஹெட்டிங், தென் இது ஒரு பேராகிராஃப், இது பேராகிராஃப் பட்டன் பேராகிராஃப் பட்டன் பேராகிராஃப் பட்டன் பேராகிராஃப் பட்டன். அப்போ ஒரு வெப்சைட்ல இங்க பாருங்க, இது ஹெட்டிங், இது பேராகிராஃப். தயவு செய்து கொஸ்டின் கேட்ட பிறகு மியூட் பண்ணிருங்க, மியூட் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நம்ம ஹெட்டிங்கை பத்தி பார்க்க போறோம். அது எதுல? பாடிக்குள். ஹெட்டிங்ல மொத்தம் 6 வகை இருக்கு. நல்லா கவனிங்க. ஹெட்டிங்ல மொத்தம் எத்தனை வகை இருக்கு? 6 வகை இருக்கு. இப்போ அந்த 6 வகையும் பார்க்க போறோம். ரொம்ப 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 சிம்பிள். பாருங்க, H1 அப்படிங்கிறது ஹெட்டிங் 1 அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. H1 அப்படிங்கிறது ஹெட்டிங். ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் லெட்டர் H அப்படினால ஹெட்டிங் 1. ஓபன் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடணும்? க்ளோஸ் பண்ணிடணும். அப்ப என்ன பண்றேன்? ஹெட்டிங் 1ல 543 அகாடமி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ரெண்டாவது ஹெட்டிங் 2 கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், இதெல்லாம் ஒரு மேட்ச் கிடையாது, அதனால அது ஒரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்து அதுல என்ன கொடுக்குறேன்? 543 அகாடமி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரி, அதுக்கு கீழே ஹெட்டிங் 3 H3, அதுக்குள்ள 543 அகாடமி. தென் ஹெட்டிங் 4, அதுக்குள்ள 543 அகாடமி. தென் ஹெட்டிங் 5, 543 அகாடமி. தென் ஹெட்டிங் 6, இதுல 543 அகாடமி. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா 6 ஹெட்டிங் சொல்லியிருந்தோம். அந்த 6 ஹெட்டிங்கும் நினைச்சுங்க நமக்கு வந்திருக்கு. H1, H2, H3, H4, H5. இப்போ இந்த 6 ஹெட்டிங்கும் என்ன சார் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஹெட்டிங்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் பெரிய ஹெட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா H1, அதை விட கொஞ்சம் சின்ன ஹெட்டிங் எனக்கு வேணும் அப்படின்னா H2, அதை விட கொஞ்சம் சின்னதா வேணும் H3, அதை விடவும் சின்னதா வேணும் H4, அதை விட சின்னது H5, அதை விட சின்னது H6. அப்ப எல்லாமே ஹெட்டிங் தான், ஆனா சைஸை பொறுத்து. இப்ப பாருங்க, கண்ட்ரோல் எஸ் அழுத்துவோமா? இந்த சேவாவில தானே இன்னும் என்ன இருக்கு? ஒயிட்டாவே இருக்கு. அப்போ கண்ட்ரோல் எஸ் அழுத்தி சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ண உடனே நான் என்ன பண்றேன்? போயிட்டு அவுட்புட்டை செக் பண்றேன். அவுட்புட் என்னது? 543 அகாடமி. இதை போயிட்டு நான் என்ன பண்றேன்? ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்க. H1 அப்படின்னு கொடுத்தது ஹெட்டிங் 1, H2 கொடுத்தது ஹெட்டிங் 2, H3 கொடுத்தது ஹெட்டிங் 3, H4 கொடுத்தது ஹெட்டிங் 4, H4 அப்படிங்கிறது ஹெட்டிங் 4, H5 அப்படிங்கிறது ஹெட்டிங் 5 அண்ட் ஹெட்டிங் 6. இப்போ எனக்கு 6 ஹெட்டிங்கும் எனக்கு வந்திருக்கு. இப்போ எனக்கு 6 ஹெட்டிங்கும் எனக்கு வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, H1 அப்படிங்கிறது பெருசா வரும், H2 அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் சின்னது, H3 அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் சின்னது, H4 அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம், அதை விட கொஞ்சம், அதை விட கொஞ்சம். இவ்வளவுதான். நமக்கு வெப்சைட்ல எந்த அளவு HTML வைக்கணுமோ அந்த ஹெட்டிங்கை நம்ம வச்சுக்க போறோம். இப்ப பாருங்க, இந்த வெப்சைட் நீங்க கெஸ் பண்ணிடலாம். நான் கண்டிப்பா என்ன பண்ண போறேன்? இது H1ல தான் வச்சிருப்பேன். ஏன்னா இதுதான் மெயின் ஹெட்டிங் அப்படின்னால அந்த வெல்கம் டு SH Aquatech அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு பெரிய ஹெட்டிங்ல தான் கொடுத்தாகணும். அப்ப நான் H1ல தான் கொடுத்திருப்பேன். கீழே இருக்கக்கூடியதை நான் என்ன பண்ணலாம்? H3லயும் கொடுத்துருக்கலாம். இந்த ஹெட்டிங் இருக்கு பாத்தீங்களா, பியூர் வாட்டர் பியூர் லைஃப் அப்படின்னு லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன் நான் என்ன பண்ணலாம்? H2லயும் கொடுத்துருக்கலாம், அல்லது கண்டிப்பா ரொம்ப சின்னதா இருக்கு அதை விட, அப்போ H4ஓ H5ஓ கொடுத்துருக்கலாம். புரியுதா? ஹெட்டிங் புரியுதா? புரியுது சார். புரியுது புரியுதுண்ணே. புரியுது சார். ஓகே, கண்டிப்பா அடுத்த டாபிக் இதோட பாத்துடணும், சூட்டோட சூட்டா முடிச்சிடணும். ஹெட்டிங் அப்படின்னா கண்டிப்பா பேராகிராஃப் இருந்தே தீரும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம புக்கை தொடர்ந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஹெட்டிங் இருக்கும், அந்த ஹெட்டிங் கீழே கண்டிப்பா ஒரு பேராகிராஃப் இருக்கும். ஒரு பேராகிராஃப்னு ஒண்ணு இருந்தா தான் அது ஹெட்டிங்காவே கொடுக்க முடியும். அப்படிதானே? உதாரணத்துக்கு தமிழகத்தின் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா, அதுக்கு கீழே தமிழகத்தின் நிலைமை என்னதான் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்திருப்பான். இன்றைய காலத்தின் இளைஞர்கள் நிலை அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா, அதுக்கு கீழே கண்டிப்பா இளைஞர்களை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். இத மாதிரி கொடுத்தா தான் கண்டிப்பா அது ஒரு பேஜா கன்வெர்ட் ஆகும். இப்ப ஹெட்டிங் அப்படின்னா கண்டிப்பா கீழே ஒரு பேராகிராஃப் இருக்கும். பேராகிராஃப் எப்படி சார் கிரியேட் பண்றது?
அது ரொம்ப கஷ்டமா சார்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது எதுல கொடுக்க போறோம்? பாடிக்குள்ள தான் கொடுக்க போறோம். ஸ்பேஸை பத்தி கவலைப்படாதீங்க. ஸ்பேஸ் ஒரு மேட்டர் இல்ல. பேராகிராஃப் எப்படி சார் கிரியேட் பண்ணுது? பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? கஷ்டமான கேள்வி கேட்டனா? பி பி. P. ஓகே, எக்ஸாக்ட்லி. ஓகே ஓகே. பி பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. இப்போ பி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ பேராகிராஃப் ஓபன் பண்ணி பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் சம்திங் என்னது ஏதாவது ஒன்று அடிக்கிறேன். லோரம் அப்ப அடிக்கிறேன். சும்மா ஒரு எம்டியா, இதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. லோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. சம்திங் ஒரு பேராகிராஃப் எனக்கு வேணுமே, டைப் பண்ணா சும்மா அடிக்கணுங்கிறக்க சும்மா என்ன பண்ண ஒரு பேராகிராஃப் அடிச்சிருக்கேன். எது கீழே அடிச்சிருக்கேன்? H6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெட்டிங் டேக் கீழே நான் ஒரு பேராகிராஃப் அடிச்சிருக்கேன். பேராகிராஃப் நான் கிரியேட் பண்ணா ஒன்று ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்படின்ற பேராகிராஃப் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை போட்டு பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்குள்ள என்ன பண்ணும்? நம்மளுடைய பேராகிராஃபை இன்சர்ட் பண்ணும். இப்போ சேவ் பண்ணோமா? கண்டிப்பா சேவ் பண்ணும். ஏன்னா மேல ஒயிட் கலர் காட்டுது. அப்ப இன்னும் சேவ் ஆகலன்னு அர்த்தம். Ctrl+S, ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. அந்த ஒயிட் கலர் போயிடுச்சு. இப்போ அகைன் நான் என்னோட பேஜ் நான் கிளிக் பண்ணி நான் ரிஃப்ரெஷ் பண்ணலாமா? போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்போ எனக்கு ஒரு பேராகிராஃப் கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு ஒரு பேராகிராஃப் கிடைச்சிருச்சு. வியூ ஆகுது எல்லாத்துக்கும்? தெரியுது சார். Okay. இப்ப எனக்கு ஒரு பேராகிராஃப் கிடைச்சிருச்சு. ஒரு வெப்சைட்ல ஒரு ஹெட்டிங் வந்துருச்சு, தென் பேராகிராஃப் வந்துருச்சு. சார் ஆனா நீங்க வந்து கோடிங்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 லைன் நீங்க பேராகிராஃப் போட்டிருக்கீங்க சார். ஆனா அங்க வந்து ஒரே லைன்ல வந்திருக்கே சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரணும். கேட்டு இருந்திருக்கணும். பட் நீங்க கேட்கல. பட் நானே அந்த கேள்வி கேட்டு நானே ஆன்சர் பண்ணுறேன். ஒரு டீச்சரோட நிலைமை எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா? சோ சார். ஓகே, இந்த கோடிங்ல பாத்தீங்கன்னா 4 லைன் வந்திருக்கு. 1 2 3 4 லைன் அடிச்சிருக்கோம் கோடிங்ல. ஆனா அவுட்புட் பார்த்தா சேம் ஒரே லைனா நெல்த்தா வந்திருக்கு. என்ன சார் காரணம் அப்படின்னா, நம்ம கோடிங்ல ஒன்னு செய்யின்னு சொல்லாம அது செய்யாது சார். கம்ப்யூட்டரோட மிகப்பெரிய ஒரு மைனஸ். நம்ம ஹியூமனுக்கு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா, நமக்கு ஏதாவது ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்குவோம். மாத்தி உடறல்ல மாத்தி ஒரு வார்த்தை சொல்லுவோம். உட்காந்துருக்க ஒருத்தனை எந்திரிச்சு நின்றா அப்படின்னு கோவத்துல சொல்லும் பொழுது எந்திரிச்சு நின்றுவான். அதுவே உட்காந்துருக்க ஒருத்தனை கோவத்துல உட்கார்றா அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணிடுவான்? சாரு எந்திரிக்கதான் சொல்றாரு போல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? எந்திரிச்சிடுவான். இது மனுஷனோட மூளை புரிஞ்சுக்கும். மாத்தி சொன்னா கூட அந்த ப்ரொனன்சியேஷனை வச்சு புரிஞ்சுக்கும். ஆனா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒண்ணு சொன்னா மட்டும்தான் செய்யும். அதனாலதான் கம்ப்யூட்டர் இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனை, நமக்கு எந்த ஏஐ வந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மனுஷன் தான் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். சரி, பிரேக்குன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. டாபிக் வந்துடும். பிரேக்குன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. பிஆர், பிரேக்கோட ஷார்ட் ஃபார்ம் பிஆர். இதுக்கு ஓப்பனிங் டேக் மட்டும் தான் இருக்கு, க்ளோசிங் டேக் கிடையாது. எங்கெல்லாம் இந்த பிஆர் டேக் இருக்கோ அப்போ அந்த லைனை உடைச்சிடும். உங்களுக்கு சிம்பிளா சொல்ற மாதிரி இருந்தா இது எல்லாத்தையும் ஒரே லைன் ஆக்கிடுறேன். இது எல்லாத்தையும் ஒரே லைன் ஆக்கிடுறேன். லைன் லென்த்தா போகும். ஒரே லைன் ஆக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஒரே லைனா நான் கொண்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்ண நினைக்கிறேன், இத வாசிக்க முடியாது. ஏன்னா இது எதுக்கு ஒரு அர்த்தம் கிடையாது அப்படின்னால சும்மா நான் ஒரு அர்த்தம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல எனக்கு உடஞ்சி நெக்ஸ்ட் லைனா மாறணும். அப்போ எனக்கு இது ஃபர்ஸ்ட் லைனா இருக்கணும், மத்ததெல்லாம் செகண்ட் லைனா போகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அப்ப என்ன பண்ணுனா பிரேக்னா உடஞ்சிரு. பிரேக்னா அதோட நிறுத்திக்கும். அதுக்கு மேல எண்ணி போகணும். அங்கிருந்து வேகமா ஸ்டாப், பிரேக் பண்ணு, பிரேக் போடு. பைக்ல வேகமா போவோம், பிரேக் அப்படின்னா அதை நிறுத்திடணும். அந்த இடத்துக்கு மேல தாண்டாது அப்படின்னு சொல்றோம். பிரேக்குன்னு ஒரு டேக் கூப்பிடுறேன். என்ன ஆகும்னா கட் ஆகி நெக்ஸ்ட் லைன் வந்துடும். மேனேஜ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்றேன், எந்த இடத்துல மறுபடியும் அடுத்த லைன் உடையணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எதுக்குமே அர்த்தம் இல்லையே, இது ஆட்டம் அப்படின்னு இருக்கு, நான் ஆடியோ அப்படின்னு மாத்திக்கிறேன். ஓகே, ஆடியோ அப்படின்னு இருக்கு. இந்த ஆடியோ அப்படின்னு இடத்துல என்ன செய்யணும், எனக்கு பிரேக் ஆகணும். பிரேக் ஆகி மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் லைன் வந்துடும். இதோ நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த இடத்துல ஒரு பிரேக் பிஆர்ட். இப்ப 2 இடத்துல நான் உடைக்க வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன உடையணும், மேனேஜ்மெண்ட் இருந்து மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் லைன் போயிடணும். அடுத்து என்ன பண்ணும், ஆடியோ அப்படிங்கறத உடஞ்சி மற்ற நெக்ஸ்ட் லைன் போயிடணும்.
இப்ப சேவ் பண்ணி ரன் பண்ணி பாத்துரும். சேவ் பண்ணுமா இல்லையா? கண்டிப்பா சேவ் பண்ணும். மேல ஒயிட் கலர்ல காட்டுது, அப்ப கண்டிப்பா சேவ் பண்ணணும். கண்ட்ரோல் எஸ், ஃபைல சேவ் பண்ணிட்டோம். நான் எதுக்கு மறுபடியும் உங்களுக்கு சின்ன குழந்தை மாதிரி சேவ் பண்ணணும் சேவ் பண்ணணும் சேவ் பண்ணணும் சொல்றேன் அப்படின்னா, சார் நான் கோடிங்லாம் கரெக்டா அடிச்சிட்டேன் சார். நீ சொன்ன மாதிரி நான் ஹெட்டிங் டேக் போட்டேன், பேப் டேக் போட்டேன், அதே மாதிரி பிரேக் டேக் போட்டேன், எல்லாமே போட்டேன் சார். ஆனா எனக்கு அவுட்புட்டே வரல சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மெசேஜ் பண்ணுவாங்க. என்னடப்பா தம்பி சொல்ற? போட்டா கண்டிப்பா வருமேப்பா